பவள கொடியில் பழுத்த செவ்வாயோ பனிமுருவ தவள திருநகையோ துடைய எங்கள் சங்கரனை எங்கள் சங்கரனை துவள போறது தொடியேடை சாய்க்கோ துணை போலையாள் அவளை படிவில் கண்டே அவளை படிவில் கண்டே அமரவரி அழுகை கை ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என இனிய வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம் போல நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியுடைய பாடல்களை பார்த்து வருகிறோம். இதுவரை நாம் 37 பாடல்களை விளக்கமாக பார்த்துவிட்டோம். இன்றைக்கு நாம் 38வது பாடலை பார்க்க போகிறோம். இதற்கு முன் நாம் பார்த்த 37வது பாடலில் அபிராமி பட்டர் அம்பாளுடைய அணிகலன்களை பற்றி சொன்னார். ஆடை அணிகலன்கள் என்னென்ன அணிந்திருக்காங்க, கையில் என்ன வச்சுருக்காங்க, இடையில் என்ன அணிந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு அந்த அம்பாள் திசைகளையே ஆடையாக கொண்டு விளங்குகின்ற சிவபெருமானுடன் இணைந்து இருக்கிறார் அப்படின்னு, அந்த அவரோடு இணைந்து அர்த்தநாரீஸ்வரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னார். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 38வது பாடல். இந்த 38வது பாடலில் சிவபெருமான் தோல்வி அடைந்தார் அப்படிங்கிறாரு. சிவபெருமான் பிரபஞ்சத்தின் உன்னத தலைவர். அவர் தோல்வி அடைந்தாரா, அவருக்கு தோல்வி உண்டா அப்படின்னு நமக்கெல்லாம் ஆச்சரியம் இருக்கும். அவர் தோல்வி அடைந்தார். யாரிடம் அடைந்தார், எப்படி தோல்வி அடைந்தார், அதுக்கெல்லாம் எந்த அவரை தோல்வி அடை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அம்பாள், அபிராமி அம்பாள் பார்வதியாக, உமாமகேஸ்வரியாக, லலிதா பரமேஸ்வரியாக இருந்து அவருடைய மனதை ஆட்கொண்டு சிவபெருமானை தோல்வி அடைய செய்தார். அப்போ அந்த சிவபெருமானையே தோல்வி அடைய செய்த அந்த அம்பாளுடைய பேரருட்கருணையை எண்ணி அவர்களே நாம் அந்த திருவடிகளையே நாம் பணிந்து அந்த திருவடிகளையே சார்பாக கொண்டு வாழ்ந்தால் நமக்கு அமராவதி என்கிற இந்திரலோக பதவி கிடைக்கும். இந்திர பதவி தேவேந்திரன், அனைத்து தேவர்களுக்கும் தலைவன், அந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாரு. அதுக்கு முன்னே எப்படி இந்த பாட்டில் சிங்கார ரசம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அபிராமி பட்டருடைய பாடல்களில் நான் சொல்லியிருக்கேன், இது ஆத்ம சமர்ப்பணம். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு விதமான ரசம் இருக்கும். இந்த பாடலில் கொஞ்சம் சிங்கார ரசம் அது ரொம்ப இருக்கும். அது அழகாக நளினமாக எல்லாரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்திலும் தோற்று போகிறாரு சிவபெருமானே தோற்று போகிறாருங்கிறது அந்த தோல்வியை சிவபெருமான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட தோல்வி அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாரு. நான் இப்போ முதல்ல பாட்டுக்கு போவோம். 38வது பாடல். பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனி முறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடி இடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கு. இது கொஞ்சம் எளிமையான பாடல் தான், ஆனால் உள்ளர்த்தங்கள் நிறையா இருக்கும். இதில் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, அம்பாளுடைய செவ்வாயை சொல்கிறார். முதல்ல பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய். கொடியிலே இந்த பவளக்கொடியிலே, பவளன்னா சிவப்பு, இந்த பவளத்தை விளைவிக்கக்கூடிய இந்த செவத்த அந்த கொடியிலே
அதில் பழுக்கு அந்த பழங்கள் கொவ்வாய் பழம் வச்சுக்கலாம், கொவ்வாய் செவ்வாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழுத்த அந்த சிவந்த பழத்தை போன்ற இதழ்களை, சிவந்த இதழ்களையும் முறுவல்னா புன்னகை, அம்பாளுடைய அந்த மந்தஸ்மிதம்னு சொல்லுவாங்க, அம்பாளுடைய அழகான பனி முறுவலும் தவள திரு நகையும், அது இல்லாமல் அந்த புன்வருவல் மட்டுமல்ல, இன்னும் அந்த அந்த பற்களை தெரிய மெல்ல சிரிக்கின்ற சிரிப்பும் துணையாக அதை கொண்டு எங்கள் சங்கரனை, எங்கள் எல்லோருக்கும் தலைவனான சங்கரனை துவள பொருதுன்னா வெற்றி பெற்று, தோல்வியிலே போற்றியிலே ஒரு பெரிய போரிலே அவரை வென்று அவரை தோற்கடித்த, அதுக்கு இன்னும் எதை இந்த புன்னகை மட்டும் இல்லைங்க, அந்த பற்களின் அழகு மட்டும் இல்லை, துடி இடை சாய்க்கும் துணை முளையாள்ங்கிறாங்க. அம்பாளுடைய துடி இடை, அந்த பிடி இடை, துடி இடைன்னா ரொம்ப மெலிந்த இடை, அந்த இடையின் மேலே அவளுடைய அம்பாளுடைய தனபாரங்கள் இருக்கும். அந்த மார்பகங்கள் தனபாரங்கள் திண்மையான அந்த மார்பகங்கள் அம்பாளுடைய இடையே ஒடிக்கும். அது பரமேஸ்வரனையும் மயக்கி விட்டது. அப்படிப்பட்ட அந்த அம்பாளை நீங்கள் பணிந்து விடுங்கள், அம்பாளுடைய திருவடியே துணை என்று சரணடைங்கள். அப்படி செய்தால் அமராவதி ஆளுகைக்கு, அமராவதி என்ற தேவலோகத்தை நீங்கள் ஆள முடியும். தேவேந்திரன பதவி உங்களுக்கு கிடைக்கும், இந்திரபதியில் தேவேந்திர பதவியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பாட்டு. மறுபடியும் பாட்டை சொல்கிற கேளுங்க. பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனி முறுவல் தவள திரு நகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடி இடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பனிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய்னா பவளம் போன்ற கொடியிலே, அந்த பவளக்கொடியிலே பழுத்த பவளம் போல் இருக்கும் சிவந்த இதழ்கள் சொல்கிறோம். பனி முறுவல் தவள திருநகம்னா, பனின்னா குளிர்ச்சி, குளிர்ந்த முறுவல், இந்த புன்னகை இருக்குல்ல, அது அப்படியே அழகாக சிரிக்கிறாங்க. குளிர்ச்சியான அந்த புன்னகையில் அதில் முத்து போன்ற பற்கள் தெரியுது. அந்த சிரிக்கும்போது பார்த்திங்கன்னா பற்கள் அந்த லேசாக தெரியணும், அந்த இதழ்கள் மெல்ல விரியணும். ஆடு வாயை திறந்து சிரிக்கக்கூடாது, வாயை மூடி சிரிக்கக்கூடாது. அந்த மெல்ல அந்த இதழ்கள் விரியும் போது அந்த பற்கள் தெரியும். அதை இது ரெண்டையும் கொண்டு இந்த இரண்டினால் சிவபெருமானை மயக்கி அவரை போரிலே வென்று, இது ரெண்டையும் துணையாக கொண்டு எங்கள் தலைவனான சங்கரனை துவண்டு போகும்படி போரிட்டு, துவளப்பொருது, அவர் துவண்டு போயிட்டாராம், ஐயோ தோற்று போயிட்டோம். ஆனால் அதனால் அவர் வருத்தப்படலை, மகிழ்ச்சி தான் அடைந்தார். ஏன்னா இந்த அம்பாளுக்கு இன்னொன்று இருக்குது, இந்த புன்னகை மட்டும் இல்லைங்க, அவளுடைய துடி இடை, இந்த மின்னல் போன்ற இடையை ஒடிக்கக்கூடிய அவருடைய தனபாரங்கள், மார்பகங்கள் திண்மையாகவும் ஒரு திரண்டும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தனபாரங்களினாலும் பரமேஸ்வரனை மயக்கினாள். அப்படிப்பட்ட அவளை பணிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கு, அம்பாளை பணியுங்கள் தேவர் உலகமான அமராவலோகத்தை ஆள்வதற்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாட்டில் சிவபெருமான் தோற்று போகிறார் அப்படிங்கிறாரு. சிவபெருமான் தோற்று போகிறதுங்கிறது நம்ம கேள்விப்படாத ஒன்று, ஆனால் அது நடந்தது. அதை சிவபெருமான் எப்படி தோற்றார் அப்படின்னு சொன்னால், அவர் சிவபெருமானே நமக்கு அட்ட வீரட்ட தலம்னு சொல்லுவாங்க. 8 தலங்களிலே வீரச்செயல்கள் புரிந்தவர் இல்லையா. யமனை உதித்தவர், தோலை சம்ஹாரம் பண்ணவர், மன்மதனை சம்ஹாரம் பண்ணவர், அப்புறம் தட்சணை யுத்தம் பண்ணது 8 இடங்கள் இருக்குது, அதுக்கு நமக்கு போக வேண்டாம். அப்படிப்பட்ட அந்த அட்ட வீரட்டம் என்ற 8 தலங்களும் போற்றக்கூடிய வீரநாயக சிவபெருமான் அவரோடு துவண்டு போய் தோற்று போகிறார். எங்கே தோற்று போகிறார்னா போர்க்களத்தில் தோற்று போகலைங்க. இது போர்க்களம் வெளியிலே நடக்கிறது, இது உள்ளே நடக்கக்கூடாது, யாரும் தெரியாத ஒரு இடத்துல நடக்குது. இந்த பகையர்கள் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார், சிவபெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவருக்கு அவமானமும் கிடையவில்லை, வருத்தம் இல்லை, கோபம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த தோல்விக்கு அவருக்கு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார். அதை செய்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்பாள் பரமாம்பிகை. அந்த அம்பாளும் தேவியும் அந்தரங்கமாக இருக்கிற நேரத்தில் பார்க்கும்போது அந்த நேரத்தில் அம்பாள் ஒரு சண்டை போட்டு ஒரு போர் செய்து சிவபெருமானை தோழச் செய்தார். அம்பாள் செய்கிறாங்க. அப்போ
இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா, அம்பாள் மகாமாதா இல்லையா, அபிராமி. அந்த தோல்வி எப்படி விளைவித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் நம்ம முதல்ல சொன்னேன், அது 4 பேர் பார்க்கக்கூடிய ஒரு பொது வெளியிலே நடக்கவில்லை. அந்தரங்கமான அகத்துக்குள்ளே, நம்ம உள்ளத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இருக்குது, அது வெளியில் தெரியாது இல்லையா. அது மாதிரி வெளியிலே தெரியாத ஒரு இடத்துல இந்த போர் நடந்தது. இப்போ எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அம்பாளும் சிவபெருமானும் தனித்திருக்கும்போது அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு நெருக்கம், ஒரு இணைப்பு, ஒரு காதல், ஒரு அந்த கூடல் நேரத்திலே அவளுக்கு அம்பாளிடம் சிவபெருமான் தோற்று போனார். நம்ம முன்னே ஒரு பாடலில் பார்த்தோம் இல்லையா, அம்பாளுடைய திருவடிகளில் சந்திரனுடைய மனம் வீசுது அப்படின்னாங்க. அம்பாளுடைய திருவடிகளில் சந்திரன் மனம் எப்படி வீசும்னு சொன்னால், சந்திரன் சிவபெருமான் தலையிலே இருக்கார். அம்பாள் அப்படின்னா, அம்பாள் சிவபெருமானுடைய தலையிலே பாதம் பட்டிருக்க வேண்டும். அது எப்போ பட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, அம்பாளும் சிவபெருமானும் தனித்து இருக்கும்போது, அவர்களுக்குள் கூடல்லாம் நடக்கும்போது, அந்த இடத்திலே பெருமையுடன் அம்பாளுடைய பாதத்தை சிவபெருமான் தலையிலே ஏற்றுக்கொண்டிருப்பார். அது நமக்கு பார்க்கல, அது அந்தரங்கமான நிகழ்ந்த நிகழ்ச்சி. அதனால் அம்பாளுடைய பாதத்திலேயே சந்திரனுடைய மனம் விளைந்ததுன்னு இதே நம்ம முந்தைய பாடல்களை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த சிவபெருமானுடைய அந்த அம்பாளுடைய அந்த புன்னகையையும் அந்த பவளம் போன்ற இதழ்களையும், அந்த இதழ்களுக்கு அப்படியே மெல்ல விரியும் போது அந்த மெல்ல தெரிகின்ற முத்து போன்ற பற்களையும் அதையெல்லாம் பார்த்து அவர் துவண்டு போயிடுகிறார். சரி, தோண்டி பார்த்தவொடனே ஒரு மயக்கம் வந்துடுது, ஒரு இன்ப மயக்கம் வருது. இந்த மயக்கம் இன்னும் எப்போ அதிகமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே பெறும்போது அம்பாளுடைய தனபாரங்களை பார்க்குறார். இந்த தனபாரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திண்மையாகவும் அழகாகவும் பெரிதாகவும் இருக்கிறதுனால அம்பாளுடைய மெல்லிடை, இந்த கொடி இடையை ஒடிப்பது போல இருக்குது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த தனபாரங்களை பார்த்த உடனே ஒரு டோட்டலாக ஃப்ளாட் ஆகிடுறார். மொத்தமாக அங்கே சரணாகதி அடைந்து விடுகிறார். சரணாகதினா அவங்களுக்குள்ள நடக்கிறது. இது ஏன்னா அம்பிகைக்கும் அம்பாளுக்கும் வேறுபாடு கிடையாது இல்லையா. அதனால் அவரும் சிவபெருமான் அம்பாளிடம் காதலினால், அன்பினால், பாசத்தினால் சரணாகதி அடைகிறாரு. அப்படிங்கிறத அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் அந்த சரணாகதி அடைந்தவர். அவர் இந்த சிவபெருமான் சரணாகதி அடைவதற்கு இருந்தமான பொருள்கள் எல்லாத்தையுமே லலிதா சஹஸ்ரநாமத்தில் அழகாக சொல்லியிருக்குங்க. இப்போ அம்பிகையின் வாய் இதழ் பவளம் போல் இருக்கிறத, அது என்ன 24வது நாமாவளி சொல்லுது, நவ வித்ரும பிம்ப ஸ்ரீன்யக்காரி தசனத் சதா அப்படிங்கிற இந்த நாமாவளி அம்பாளுடைய வாய் இதழ் பவளம்போல், மலர்ந்த பவளம்போல் அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிறத அதை சொல்லுது. அப்புறம் அம்பிகையினுடைய இந்த பல் வரிசை அது இந்த சுத்த வித்தை, அம்பிகையினுடைய வித்யா, அம்பிகா வித்யா, அம்பாள் வித்திகையின் உருவம் இல்லையா. அதை வித்யா தான், வித்யா என்பது ஞானம், ஞானத்தின் உருவம். அந்த அம்பாளுடைய பல் வரிசை இந்த சுத்த வித்தியின் மூளைன்னு சொல்கிறாங்க. அதை என்ன, அதற்கு 25வது நாமாவளி சொல்லுது, சுத்த வித்யாங்குராகார த்விஜ பக்தி ரஜோஸ்வலா அப்படிங்க சொல்லுது. அந்த பற்கள் வரிசை ஞானமே வடிவானமாக இருக்கிறங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அம்பாளுடைய அந்த புன்முருளை பற்றி சொன்னாங்க இல்லையா. இந்த புன்முருளிலே பார்த்து அந்த புன்முருள் வெள்ளத்திலே மூழ்கி சிவபெருமான் திணறான். அந்த முருகலே ஒரு வெள்ளத்தில் மூடி நம்ம மூச்சு திணறுவோம் இல்லையா. அதே மாதிரி அந்த வெள்ளத்திலே புன்முருள் வெள்ளத்திலே சிவபெருமான் மூச்சு திணறலை அடைகிறார். அதை 28வது நாமாவளி சொல்லுது, மந்த ஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா அப்படிங்கிறது அம்பிகையினுடைய புன்னை என்ற வெள்ளத்திலே ஒரு மூழ்கி துடிக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு நாமம் சொல்லுது, 242வது நாமம் சாருஹாசா. சாருஹாசா அப்படின்னா அழகான புன்மை, ஹாசம்னா புன்னகை இல்லையா, அழகான புன்னகை உடையவள் அம்பாள். அது 242வது சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த புன்முருளை வைத்து அம்பாள் சிவபெருமானை மயக்கிட்டாங்க அப்படிங்கிறோம். அப்புறம் காதலன் காதலின் மொழிக்காக ஏங்கி அவங்க வாயை பார்த்துட்ருக்கும்போது அவன் மெல்ல புன்முருவல் போக்க
அந்த முறுவலிலே உறவு குறிப்பு தோன்றுவதை உணர்ந்து மகிழ்ந்து அவளை அணுகுவான் இல்லையா. நம்ம அந்த அந்த முகத்தில் வந்து ஒரு நெருக்கமான நேரத்தில் முகக்குறிப்பிலே தெரியும் ஒருத்தருக்கு என்ன எண்ணுகிறார்கள் என்பது. அதான் அகப்பொருளில் வந்து இதுக்கு ஒரு முறுவர் குறிப்புணர்தல்னு ஒரு 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 பாட்டு இருக்குங்க. இந்த முறுவல்னால குறிப்பினை உணர்த்துதல், அதுதான் முறுவர் குறிப்பு உணர்த்தல் அப்படிங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய அந்த புன்னகையிலே அம்பாள் தன்னுடைய குறிப்பினை வெளிப்படுத்தி சிவபெருமானை அடிமையாக்கி அவங்க வந்து போரிலே வென்று அவரை தூக்க வச்சுறாங்க. அப்போ இதனுடைய தாற்பயம் என்னென்னா, திரிபுர சுந்தரியாக இருக்கிற காமேஸ்வரனோடு ஒன்றுபடுவதனால் தான் சிவசக்தி ஐக்கியம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த சிவசக்தி ஐக்கியம் ஒன்றுபடுவதனால் உண்டாவதனால் உலகமெல்லாம் இன்பம் அடைந்து வளர்ச்சி அடைகிறது இல்லையா. இப்போ சிருஷ்டிக்கு முக்கியமானது அம்பாளுடைய சிவசக்தி ஐக்கியம். சிவசக்தி ஐக்கியம் இருந்தால்தான் பிரபஞ்சம் உற்பத்தி ஆகும் இல்லையா. அப்போ அதற்கு காமேஸ்வரனை தன் வயப்படுத்தி நிற்கும் பெண்மை எழில் உடையவள் அம்மை. அதே தான் அந்த பெண்மையினுடைய எழிலை தான் வந்து அபிராமி பட்டர் இவ்வளோ அழகாக பாடியிருக்காரு. இப்போ இந்த அம்பாள் வந்து இப்படி சரி அவரெல்லாம் மயக்கி தோக்கடிச்சிட்டாரு, நமக்கு என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஜீவராசிகளுக்கு பக்தர்களுக்கு அம்பாள் வேண்டியதெல்லாம் தருவாள்னு நமக்கு தெரியும். நமக்கு எதையும் தருவாள் அம்பாள். ஆனால் முக்கியமாக என்னத்தில் முக்தி தருவாள். முக்தி தாங்க அல்டிமேட். அது முக்திக்கு அப்புறம் மேலே எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா டெர்மினஸ், அந்த டெர்மினலையும் அம்பாள் தருவாங்க. அதுக்கு முன்ன இந்த இக யோகத்திலே ராஜபோகம் தருவாள், அது நம்ம பார்த்துருக்கோம். பரலோகத்தில் இந்திர பதவி தருவாள். இந்திர பதவி தரும்போது நமக்கு தேவேந்திரன் ஆக்குவாள், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் ஆக்குவாள். அதுவும் முடிந்த பிறகு நமக்கு முக்தி தருவாள். இந்த முக்தி தந்து தன்னுடன் இணைத்து கொள்வாள் அப்படின்னு சொல்லி அதைத்தான் சொல்கிறேன். எதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், சிவபெருமானியே மயக்கி வெற்றி கொண்ட அம்பாளை நாம் பணிய வேண்டும். பணிமீன் கண்டீர் அமராவதி ஆள்கைக்கேங்கிறார். அவளை பணிந்தால் நாம் அமராவதி தேவலோகத்தை ஆட்கொள்ளும் தேவேந்திர பதவி கூட கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அழகான பாட்டல், நிறைய பொருள் நயம், சொல் நயம், ஒரு சிங்கார ரசம் எல்லாமே இருக்கிறது. மறுபடியும் இந்த பாட்டை சொல்கிறேன். பவளக்கொடியில் பழித்த செவ்வாயும் பனி முறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடி இடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பனிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே அப்படின்னு அழகான இந்த பாடலை, இந்த 38வது பாடல் உள்ளத்தை மேற்கக்கூடிய இந்த பாடலோடு இந்த பதிவை இன்று நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் 39வது பாடலை நாம் விரிவாக பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் பரமாம்பிகையின் பேரருள் கருணையும் பரமேஸ்வரன் கடாட்சமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.